வணக்கம், வெல்கம் டு போர்ட்பங்கு. இந்த வீடியோவில் டெய்லியும் ஒரு 1500 rupees வந்துட்டு ஸ்டாக்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் ஹீட் மேப் டெக்னிக் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹீட் மேப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அது போக உங்களுக்கு மூவிங் ஆவரேஜும் இது கூட வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரைம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டெலிகிராம் குரூப் தவிர முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் குரூப்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்னாலும் இந்த 6 கோர்சஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. இப்போ நம்ம டைரெக்டாக ஹீட் மேப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு ட்ரேடிங் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு இன்ஃபர்மேஷன், கரெக்டான ஸ்டாக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு இன்ஃபோகிராஃபிக் வியூவில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹீட் மேப் அப்படிங்கிறது அதுதான். நம்ம போய் ஏன்னா நம்பர்ஸில் வேர்ட்ஸில் பார்க்கும்போது நம்ம ஒரு அட்ராக்டிவாக இருக்காது நமக்கு. நம்ம வந்துட்டு குயிக்காக இன்ஃபார்ம் டிசிஷன் வந்துட்டு எடுக்க முடியாது சில டைம். ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கு ஹீட் மேப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு டயக்ராமேட்டிக்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 இருக்கிறது. நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஃபியூச்சர்ஸ்க்கு இருக்கிற ஹீட் மேப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்க. இதில் போனீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஹீட் மேப் அப்படின்னு கூகுளில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் அப்படின்னு வரும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸில் இருக்கிற என்னென்ன ஸ்டாக் பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், எது நல்லா டவுனில் இருக்குது, எது வந்துட்டு நல்லா அப்பில் இருக்குது, மீடியமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்போம். அது போக உங்களுக்கு எது லாங் பில்டப் நடக்குது, ஷார்ட் கவரிங் நடக்குது, ப்ரைஸ் பேஸ்ட் ஓஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வைஸ் வந்துட்டு கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு 9:45க்கு ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, டைம் பார்த்தீங்கன்னா 9:30 அந்த டைம் மார்க்கெட் ஓப்பனாக ஒரு 15 minutes நம்ம வந்துட்டு 15 to 9:30 to 9:45. ஸோ இந்த டைமில் ஃபஸ்ட் 15 minutes விட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எது நல்லா டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்த உடனே வந்துட்டு என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ இதில் நம்ம மூவிங் ஆவரேஜ், இதுக்கு முன்னாடியே மூவிங் ஆவரேஜ் கான்செப்ட் படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஒரு இதாக வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸைடு வந்திருக்கு. எக்ஸைடில் எப்போ என்ட்ரி கொடுத்துருக்குன்னா 12 மணிக்கு தான் நமக்கு என்ட்ரி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 5 minutesல 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கான். ஸோ இங்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா திடீர்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகிடும். அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இங்கேயே வந்துட்டு நான் ட்ரெண்டை பிடிக்கணும் அப்படின்னா இங்கேயே எடுத்துகிட்டு இங்கே வந்தோடனே ஆவரேஜ் பண்ணிவிட்டு இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 50 குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக இங்கே ஒரு 25 குவான்டிட்டி இமீடியட்டாக பை பண்ணிவிட்டு எப்போ மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுதோ அங்கே வந்துட்டு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ் கீழே நீங்கள் ஸ்டாப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி இது வந்துட்டு நான் 20, 50, 100 அந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு மூவிங் ஆவரேஜ்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15 minutes வைக்கும்போது மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுறதே இல்லை. அதனால் நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணும்போது 5 minutes வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அங்கே வந்தால் எடுக்கலாம், இல்லை ஆல்ரெடி எடுத்துகிட்டு அங்கே வந்தால் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த 2 கான்செப்ட். அது போக நீங்கள் ஹீட் மேப் வந்துட்டு ஹீட் மேப்பில் ஓஐ பில்டப் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50ல் தனியாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போய் ஒவ்வொரு என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணி தேடிட்டே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. எதுவும் பர்சன்டேஜ் டாப்பில் இருக்குது, பாட்டமில் இருக்குது அப்படின்னு. இதை வந்துட்டு ஒரு சைடாக வச்சுக்கிட்டீங்க உங்களோட டேப்பில் அப்படின்னா குயிக்காக எது வந்துட்டு அப்டேட் ஆகுது, லைவில் இது வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு எடுக்கலாம். அது போக உங்களுக்கு இந்த ஹீட் மேப்போட நீங்கள் இந்த ஐ சார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு. இதில் உங்களுக்கு இந்த ஓஐ பிரேக்கப் அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எந்த ஸ்டாக் எடுக்கிறீங்க, சப்போஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைடு இது வந்துட்டு பார்க்கலாம். காலையில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்ட்டு 25th எக்ஸ்பைரி கால் ஆப்ஷன் காலையில் என்ன ப்ரைஸ் இருந்தது அப்படிங்கிறது பார்த்துக்கங்க. 196, 200 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கா. இப்போ 200 ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா கால் 200, புட்டும் பார்த்தீங்கன்னா 200. சரிங்களா. இப்போ இது வந்துட்டு எவ்ரி 15 minutesக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க.
ஸோ காலையில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு லாங் பில்டப் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் லாங் பில்டப் ஃபுல்லாக லாங் பில்டப் உங்களுக்கு. இது போக வந்துட்டு புட்டு இங்கே லாங் பில்டப், இங்கே ஷார்ட் பில்டப் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்துட்டு மேலே போயிடும். இங்கே லாங் பில்டப் இருந்து இங்கே வந்துட்டு ஷார்ட் பில்டப் இல்லாமல் அன்வைண்டிங் அதாவது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா போகாது. உங்களுக்கு இங்கே லாங் பில்டப், இங்கேயும் ஷார்ட் பில்டப், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் சார்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸ்க்கும் பார்த்துக்கலாம். இதில் சார்ட்ஸில் ஃபியூச்சர்ஸ் சார்ட் ஓஐ பில்டப் ஃபியூச்சர்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எக்ஸைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பில்டப் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கே பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு லாங் பில்டப்பு, ஒரு சைடு ஷார்ட் பில்டப் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டாக் மேலே போகும். ஒரு சைடு லாங் பில்டப் இருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்வைண்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு அப் மொமெண்டம் போகாது உங்களுக்கு. ஸோ கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் நடந்திருக்கு 9:30க்கு நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லாங் பில்டப், அது போக உங்களுக்கு ஷார்ட் கவரிங் அது போக உங்களுக்கு லாங் பில்டப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாங் பில்டப். ஸோ இந்த லாங் பில்டப் வந்த உடனே நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ஸ்டாப்பாக வச்சுக்கலாம். அந்த ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஏதோ 599 ரூபா. இன்றைக்கி தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை. ஸோ இதில் இந்த டேட்டா வந்துட்டு நான் ப்ரைம் குரூப்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா என்ன இதாக இருக்குது அப்படின்னு ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் தனியாக ஓரளவுக்கு பில்டப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி எடுத்து பொசிஷன் எடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.